பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 14 அதிகாரம் 7-8 வசனங்கள். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு விளக்கப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய சுயம், நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், என்னோடய வேலை என்னோடது அப்படின்னு நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளை நாமே நினைக்கிற ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்றால், கிறிஸ்துவுக்காக நாம் முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டோம் என்றால் இந்த எண்ணமே வராது. அல்லேலூயா. பாருங்கள், அந்த ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நம்ம ஃபுல்லாகவே ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே, நான் என்ன செய்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தினேன் ஐயா, என் சுயம்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே, நீங்கள் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறோம், உங்களுடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பான்னு ஒரு அர்ப்பணிப்பு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்குள்ளே உண்டாகிறது. எப்போது ஆண்டவர் அன்பை முழுமையாக ருசிக்கும்போது, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்ற உணர்வோடு இருக்கும்போது, நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சந்தோஷத்தின் ஒரு குதூகலம் நம் இருதயத்திலே வாசம் செய்யும்போது, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். ஆமென். இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்காமல் ஒரு சின்ன காரியம் கூட நடக்காத ஆண்டவரேங்கிற உணர்வு இருக்கணும். நம் தலைமயிர்களெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவர் தேவன் அனுமதிக்காமல் நம்ம தலையில் இருக்க ஒரு முட்டி கூட உழுவாது. அல்லேலூயா. அது ஒரு வசனம் இருக்குது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. ஆமென். சகலமும், அதில் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடுது, நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. அப்போ என்ன நடந்தாலும் யோபு சொல்கிறபடி கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நான் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி அவன் சொல்கிறத பார்க்குறோம். என்ன நடந்தாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, என்ன நடந்தாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நம் அந்த உணர்வோடு முழு அர்ப்பணிப்போடு நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். அந்த உணர்வு பாருங்கள், ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைப்பதில்லை, இப்படி ஒரு எண்ணமே அவங்களுக்கு வருவதில்லை. நாம் எவ்வளோ பாக்கியவான்களாக இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரோடும் என்னோடும் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்மளை ஒவ்வொருவரையும் விசேஷத்த பாத்திரமாய் வைத்திருக்கிறார். நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். எவ்வளோ ஒரு பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி மக்கள் வாழும்போது நம்மளை தேடி வந்து நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து பரிசுத்தப்படுத்தி அவரோட பிள்ளையாய் மாற்றி அவரோட அன்பை ருசிக்க வைத்து அனுதினமும் அவரை தியானிக்க வைத்து ஒவ்வொரு நாளும் அவரை போல நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறாரே, இது எவ்வளோ ஒரு பாக்கியம். நாம் இந்த அர்ப்பணிப்போடு இந்த புதிய நாளில் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனையும் என் நன்றியோடு துதிக்கிறோமையா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா ஆண்டவரே. எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தைப்படி நடத்துங்க ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளில் 2025 வருஷத்தின் செப்டம்பர் மாதத்தின் 26ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அப்பா, எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே.
அப்பா ஸ்தோத்திரம். உமக்கென்று நாங்கள் பிழைக்க, உமக்கென்று நாங்கள் மறிக்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அல்லேலூயா. எங்களை நீ வேறு பிரித்திருக்கிறேன், அழைத்திருக்கிறேன், முன்குறித்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. மறித்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம், ஆகையால் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடையவர்களாக நீங்கள் மாற்றிருக்கீங்க அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க குடும்பத்திற்கு தேவைகளாம் சந்திங்க ஆண்டவரே. குடும்பத்திற்கு நெருக்கத்திலிருந்து விடுதலை தர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளைக்கு கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கென்று மாத்திரம் சாட்சியை ஜீவிக்க ஒவ்வொரு நீங்கள் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இதற்கு விரோதமாக ஆவிக்குரியத்துக்கு வளர்ச்சிக்கு விரோதமாக செயல்பட்டுகிற எல்லாம் சத்துருவின் கிரைகளை நசனாகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்திக்கிறேன். அல்லேலூயா. நாம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.